ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 22/8/2021 பிளவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பௌர்ணமி திதி மாலை 5:33 வரை, பின் பிரதமை திதி. அவிட்டம் நட்சத்திரம், மரண யோகம் கூடிய வாஸ்து நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக நம்ம ஒவ்வொரு வார ராசி பலனுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு கோவிலை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஊட்டி மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள வன பத்திரகாளியம்மன் கோவிலை பற்றி பேசலாம். அதாவது பராசக்தியினுடைய அம்சம்தான் காளி, துர்க்கை எல்லாமே. துர்க்கைனா 3 தெய்வங்கள் ஒன்றிணைந்தது, காளினா பராசக்தியோட அம்சம். அந்த காளி இந்த உலகை காக்க பராசக்தி காளி வடிவமாக இருக்க அரக்கர்களை அழிக்கிற ஒரு வீர அம்சம் காளி. பொதுவாக பராசக்தி அன்புமயமானவள். ஆனாலும் அரக்கர்களை அழிக்கும்போது ஒரு வீராங்கனையாக இருக்காங்க. அந்த வீராங்கனைக்கு பேர் தான் காளி. அப்படி வன தேவதையா, வன பத்திரகாளியாக இருந்தாங்க. அந்த இருக்கிறாங்க. இன்றைக்கும் மக்களுக்கு நன்மை செய்கிறாங்க. தீய சக்திகள், பில்லி சூனியம் ஏவல் போன்ற சக்திகள், பகைகள் கொண்டிருப்போரை பகை நீங்க செய்தல், பகைவரை வெல்லுதல் என அந்த பலம் பொருந்திய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த பராசக்தியுடைய அம்சம்தான் பத்திரகாளி. பத்திர என்றால் மங்களம் என்று பேர். இப்போ மங்களகரமான காரியங்கள் நடக்க தடை இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே பத்திரகாளியம்மன் கோயிலை வழிபடலாம். அது மேட்டுப்பாளையத்திலிருந்து 5 கிலோமீட்டரில் இந்த தேக்கம்பட்டி போகிற வழியில் அமைந்திருக்கு. பவானி ஆற்றங்கரையில் இருக்குது. பில்லூர்லேருந்து வரக்கூடிய தண்ணி பவானிசாகர் ஆற்றில் டேமில் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கோபிசெட்டிப்பாளையம், கூடுதுறை பவானியில் போய் கலக்கும். அந்த ஆறு தான் அங்கே இருக்குது. அங்கே ஆரவள்ளி சூரவள்ளி கோட்டை மேற்கே இருந்திருக்கு. அதுபோக பகாசுரன் சொல்லக்கூடிய ஒருத்தன், பக்காசுரன்னு வாய்வழி செய்தி, ஆனால் பகாசுரன் சொல்லுவாங்க. அந்த சூரன் என்றால் ஒரு அரக்கன் என்று பொருள். அந்த அரக்கன் அந்த பக்காசுர மலை, நீங்கள் ஊட்டி போகும்போது 52வது சுற்றில் பக்காசுரன் கோட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் அந்த வரலாற்றினுடைய பதிவுகள். அந்த பக்காசுரன் கோட்டை அமைச்சு ஆண்டு மக்களை ரொம்ப துன்புறுத்தியிருக்கான். நிறையா ஊர் அந்த சுற்று வட்டார மக்கள்லாம் நிறைய கொண்டு போகணும் அவனுக்கு. அப்படி கொண்டு போய் கொடுக்கலின்னா அந்த ஆடு மாடுகளையும் மனுஷங்களே கூட வதம் செய்து அழித்து சாப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு மோசமான அரக்கை. அப்படிப்பட்ட சூழலில் பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க 12 வருஷம் வனவாசம் துரியோதனால் போக வச்ச விளைவால் வெளியே வந்தாங்க. அப்படி வந்தபோது இந்த பக்கம் வந்ததாக சொல்லுவாங்க. அப்படி வந்தபோது அந்த காடு வனவாசமாக வந்தபோது இதை கேள்விப்பட்டு மக்களுக்கு துன்பம் தீர பீமன் அந்த பஞ்சபாண்டவரில் பீமன் இந்த காளி தேவியான நம்ம பத்திரகாளியை வணங்கிட்டு போய் அந்த பகாசூரனை அழித்ததாக சொல்லுவாங்க. அதனுடைய நிலையால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பத்திரகாளி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பீமனுடைய சிலையும் அந்த பகாசூரனுடைய சிலையும் இருக்கும். அது அந்த கோயிலை காக்கிற பூதமாக அவனை அமர்த்திட்டாங்க. பீமன் களியுருண்டைன்னு சொல்லுவாங்க. பெரிய உணவு சாப்பிடுவார். அந்த மாதிரி பாறை சொல்லுவாங்க பீமன் களியுருண்டைன்னு சொல்லிட்டு. ஆக பஞ்சபாண்டவர்கள் வணங்கிய தெய்வமாக பத்திரகாளி இருக்காங்க. அதோடு நம்ம முன்னோர்கள்லாம் அங்கே வணங்கி ஒவ்வொரு காரியத்தை செய்தாங்க. குழந்தை இல்லாதவங்க ஆற்றில் போய் கல் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் மஞ்சள் துணியில் கட்டுவாங்க. அந்த மரத்துக்கு பேர் அது அந்த மரம் என்ன மரம் அப்படின்னா துரத்தா மரம்னு சொல்லக்கூடிய மரம். அந்த மரம் ஸ்தல விருட்சம், அதில் கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சங்கனியில் மாலை போடுவாங்க. அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். கொண்டம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் விழா எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பத்திரகாளி அம்மனை வழிபட்டு அனைவரும் நன்மைகள் அடைய, சிறப்புகளை பெற, பகைவரை வெல்ல, குழந்தை பாக்கியம் பெற, மங்கள நிகழ்வுகள் வீட்டில் தடை இருந்தால் நடக்க, பில்லி சூனியம் ஏவல் போன்ற கெட்ட சக்திகளுடைய பயம் இருந்தால் தீர அனைவரும் வழிபட்டு
பலன் பெறுங்க. அனைவருக்கும் தெரிந்த கோவில் தான், இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்கிறதுல நம்ம அந்த இறைவனுடைய, அந்த சாமியோடைய, அந்த அம்மாவுடைய, பராசக்தியுடைய அந்த பக்திக்கு, அவங்களுடைய அன்புக்கு ஆளாவோம் அப்படின்னா, அவங்களுக்கு அன்புக்கு நாம் பாத்திரமாவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் அவங்கள பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் அனைவரும் வெளிநாடுகள் இருந்தீங்கன்னா அங்கிருந்து எண்ணி வழிபடுங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க ஒரு முறை சென்று வழிபடுங்க. ஒரு முறை அல்லது உங்களுக்கு விரும்பிய போது, தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் போய் வழிபடலாம். விசேஷ காலங்களுக்கு சென்று வரலாம். இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்து வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இனி இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் கிரக நிலைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது சூரியன் சிம்மத்தில் தான் இருக்குது, ஆட்சி பெற்றிருக்கு. சந்திரன் கும்பத்தில் சமநிலை. செவ்வாய் சிம்மத்தில் நட்பு நிலையில் இருக்குது. புதன் இப்போது நட்பு நிலையில் தான் சிம்மத்தில் இருக்குது. அப்புறம் வியாழக்கிழமை உச்சம் ஆட்சின்னு சொல்லக்கூடிய பலம் பொருந்திய நிலையான கன்னிக்கு போகிறாரு, பயிற்சி ஆகிறார் புதன். குரு கும்பத்தில் இருக்குது, இப்போது வக்ரத்தில் இருக்குது சமநிலையில். அது செப்டம்பர் 15 வக்ர பயிற்சியாகி மகரத்துக்குள்ளே வரும். சனி கிரகமானது இப்போ வக்ரத்தில் இருக்குது. அது ஆனால் அதே பெட்டிக்குள்ளே தான் வக்ரத்தில் இருக்குது. அது 2022 ஏப்ரல் ஒரு 28 பயிற்சி ஆகும் கும்பத்துக்கு. சனி பயிற்சி வருது 2022 4வது மாதம் 28. அதுக்கப்புறம் ஒரு 75 டேஸ் கும்பத்தில் இருந்துட்டு திரும்ப வக்ரமாகி வக்ர பயிற்சியாகி திரும்ப மகரத்துக்குள்ளே வந்துடும். இந்த 75 டேஸில் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை பெருசாக. இருந்தாலும் அந்த வேகமாக போயிட்டு சரியாக தான் போகுது, அப்புறம் வேகமாக ரிவர்ஸ் ஆகுது. அப்புறம் என்ன, ஒரு வண்டி போகுதுன்னா ஏர்லினா வண்டி அந்த ஏற்றத்தில் மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸ் மறுபடியும் வேகமாக ஏற்றணுன்னா அந்த பக்கம் அந்த ஏற்றத்தை கடந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி கிரகங்கள் சில இடத்துல அப்படி இயங்கும். அதுதான் ரிவர்ஸ் ஆகி பழைய பெட்டிக்குள்ளே திரும்ப போகும். அது 2023 ஜனவரி 17 இப்படியெல்லாம் அந்த சஞ்சாரங்கள் இருக்குது. குரு செப்டம்பர் 15 அப்புறம் நவம்பர் 20 வரைக்கும் மகரத்துக்குள்ளே இருந்து அப்புறம் திரும்ப கும்பத்துக்குள்ளே போய் 2022 4வது மாதம் தான் மீனத்துக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அது இயல்பாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் இப்போ கன்னியில் தான் நீசம் பெற்றிருக்கு. ராகு ரிஷபத்தில் நீசமாகவும் கேது விருச்சிகத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை தான் இப்போ வானமண்டலத்தில் இந்த வாரத்தில் இருக்கும். இதில் சந்திரன் அஷ்டமத்துக்கு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் கடகத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் பகல் பொழுதும் சிம்மத்துக்கு இருக்குது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கன்னிக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும். இது காலங்களில், இந்த அஷ்டம காலங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு பேச்சுவார்த்தையில் கொடுக்கல் வாங்கல். ஒரு செகண்டில் பேசினா போதும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வளர்ந்த மரத்தை கூட சூறாவளி காற்று சில நொடிகள் தேவையில்லை, சில நிமிடம், அதாவது அது செகண்டில் ஒரு பெரிய காற்றடிக்குதுன்னா டக்குன்னு வீழ்த்திடும். அந்த மாதிரி மனித வாழ்க்கைங்கிறது ரொம்ப கட்டமைச்சு ஒரு குடும்பம், ஒரு தொழில் அப்படி கொண்டு வந்திருப்போம். அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அந்த வார்த்தைகளாலேயும் நம்ம அவசரம் எடுக்கிற சில முடிவுகளாலேயும் அது அப்படியே சரிஞ்சிடும். ஒரு பெரிய கட்டடத்துக்கு கூட நீங்கள் தேவையில்லைன்னா வெடி வைக்கிறாங்க, அப்படியே சரிஞ்சு விழுகிறது பார்ப்பீங்க. அந்த கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளோ காலம் இருக்கும், எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான். அதனால் நம்ம பேச்சில் தான் கவனம். பேச்சு வச்சு தான் மனசு, அதன் அடிப்படையில் பேச்சு. மனசு சில சமயம் நமக்கு நல்லது கெட்டதாக காட்டும், தவறாக புரிஞ்சுக்கும். ஆனால் அறிவுக்கிட்ட செலுத்தி அது சரியாக தவறான்னு நம்ம புரிஞ்சு அது கொஞ்சம் டைம் எடுத்து அதை யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த சந்திராஷ்டம தினங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் செவ்வாய். 5ஆம் இடத்துல நட்பு பெற்றிருக்கு.
5ஆம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு அவ்வளோ உகந்த இடம் இல்லை. 10ஆம் இடம் ரொம்ப சிறந்த இடம். அதுக்காக 10ஆம் இடத்துலேயும் நின்று இருக்காது, மாறி மாறி போயிட்டு தான் இருக்கும். மழை பெய்யணும்னு நினைக்கிறோம், தொடர்ந்து பெய்துகிட்டே இருந்தாலும் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அது பெய்துட்டு போயிடணும், அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வரக்கூடாது, அப்போ தான் விவசாயம் பண்ண முடியும். சாப்பிடணும், பசிக்கு சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி ஜீரணமாகும்? சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டா தானே ஜீரணமாகும். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்கணும். சில பேர் சம்பாரிச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை எப்போங்க செலவு பண்ண போகிறீங்க, எப்போ அதை நுகர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ செலவுகளுக்குரிய காலம். நீங்கள் சம்பாரித்து வச்சுருந்தீங்கன்னா அதை செலவு பண்ணுறது, ஒரு விசேஷங்கள் பண்ணுறது, ஒரு தேவையானது வாங்கிக்கிறது, ஒரு கார் வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இதுக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம். சாப்பிட்றதுக்கு மட்டுமே எல்லாமே சரியாக போகிறது இல்லை. அதனால் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது, ஆனால் விரயத்துக்கு வரும். விரயத்துக்கு வந்தால் என்னங்க அப்படின்னா, செலவுகள் பண்ணுவீங்க. குரு நல்ல இடத்துல இருக்குது, அதனால் அக்ரமாக இருந்தாலும் நல்ல இடத்துல இருக்குது, சுப செலவுகள் பண்ணுவீங்க. ஆக ஒரு வரன் அமைகிறது, ஒரு விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறது, இப்படி பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இப்படி ஒரு வேலையில் இடமாற்றம், ஒரு வீடு பாலக்கால் போடுறது, புண்ணியர்ச்சனை பண்ணுறது, இப்படி சிறப்புகளுக்குரிய சந்தர்ப்பங்கள், வேலையில் விரும்ப தகுந்த மாற்றங்கள், இப்படியெல்லாம் ஒரு நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். ஆனால் செலவுகளுக்குரிய வாரமாக எடுத்துக்கலாம். வழிபாடு முருகன் வழிபாடு. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நீசமாக தான் இருக்கார். ஆனால் புதன் கூட சேர்றாரு வியாழக்கிழமை, அப்போ நீசவங்கம் ஆயிடுவார். புதனோடு சேர்ந்தாலே அது பலன்தான். புதனுக்கு சுக்கிரனுக்கு அவ்வளவு அவங்க நண்பர்கள். ஆக இப்போ சூரியனோட புதன் இருக்குது, அது மோசம் இல்லை. சூரியனுக்கும் புதனுக்கும் நட்பு இருக்குது. ஆனால் செவ்வாய் அங்கே இருக்குது. புதனுக்கும் ஆகாதவன், சூரியனுக்கு ஆகாதவன் செவ்வாய். ஆக முரண்பட்டு சில எண்ணங்களை அது அந்த 2, 5 உடையவன் 4 உடையவனோட இருக்கும்போது, ஒரு குழந்தைகளோட, அம்மா வழியினரோட, ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பதவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில குழப்பங்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற கிரக அமைப்புகளுடைய நிலை, அதாவது குரு வக்ரமாய் வரக்கூடிய நிலை, இதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால ஜென்மத்தில் ராகு கொஞ்சம் தேவையற்ற மனபயம் வரும். இப்போது ஒரு திண்ணையில் கூட போர்ட்டிக்கோவில் ஒருத்தன் போத்தாமல் படுத்து தூங்குவாங்க. ஆனால் ராகு கேதோ ஜென்மத்தில் இருந்தால் வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பூட்டிட்டு தலைக்கெல்லாம் கூட பெட்ஷீட் இழுத்து போட்டு போத்தி படுத்துங்கிற அளவுக்கு ஒரு இது கொடுக்கும். ஒரு சில பேர் அப்படி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. தேவையற்ற மனபயங்கள் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் பயந்தாலும் வாழ முடியாது, பயம் இல்லாமல் வாழக்கூடாது. பயமும் அவசியம், ஆனால் பயமே கூடாது. ஏன்னா பயப்படாமல் எதுவும் பண்ணாலும் இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சில சமயம் விபரீதங்களை கொடுத்துரும். பயந்து செயல்படணும், ஆனால் அதே சமயம் அந்த எச்சரிக்கையோட துணிந்து செயல்படணும். அப்போ தான் ஜெயிக்க முடியுங்கிற அடிப்படையில் இந்த வாரம் சந்திரன் போகிற போக்கு உங்களுக்கு பாதகம் இல்லை. ஆனால் வெள்ளி சனி கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும், அது சுப செலவு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும், பாதகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக எடுத்துக்கிறது மகாலட்சுமி. மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். உங்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துலேருந்து வியாழக்கிழமை 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய இடத்துல வலிமை பெறார். இப்போ மோசம் இல்லை, சூரியனோட கலந்து புத ஆதித்ய யோகம் பெறார். புதாத்திய யோகம்னு சொல்லுவாங்க. ஆதித்யன்னா சூரியன். அப்போது அறிவு விருத்தி ஆகும். கிரக நிலைகள் மோசமாக இருந்தாலும் அறிவு விருத்தி ஆகும். எந்த இடத்துக்கு எப்போ போகணும், யார் கூட எப்படி பேசணும், எதை எப்படி செய்யணும், இப்படிங்கிற ஒரு அறிவெல்லாம் கொடுக்கும். ஆனால் சந்திரனும் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது இந்த வாரம். ஆக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும், பகை விலகும், நன்மைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் கொடுத்தாலும் பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து பொதுவாக கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி வக்ரத்தில் அஷ்டமத்தை நோக்கி வரக்கூடிய குரு. ஆக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படணும். ஒரு இடம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும். இந்த சமயம் அசையா சொத்து முதலீடு, வீடு கட்டுறது இதெல்லாம் நல்லதானாலும் வீட்டு வேலைக்கு செய்ய வர்றவங்க ஒரு வாரம் வரலின்னா அவங்க கூட கூப்பிட்டு சண்டை போடக்கூடாது.
எப்படியோ பார்த்து வந்து பண்ணி கொடுங்க. நீங்களாம் வரலைன்னா எப்படி இதெல்லாம் பண்ணுறது? அப்படி மென்மையாக போகணும். இந்த சமயம் சாமர்த்தியம் கூடாது, சாணக்கியம் நல்லது. ஆக இந்த வாரம் சாணக்கியத்தால் சாதுரியத்தால் காரியம் சாதிக்க முடியும். வழிபாடு பெருமாள். பெருமாளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம் கோயிலுக்கு போக முடியாட்டி. அடுத்தது வந்து கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு இந்த வாரத்தில் இன்னைக்கும் நாளைக்கும் அஷ்டமத்தில் இருக்குது. குரு அஷ்டமத்தில் தான் இருக்குது, சந்திரனோட குரு இருக்குது. சனி 7 இருக்குது. கொஞ்சம் கவனமான ஒரு பாதையை கவனமாக கடக்க வேண்டிய ஒரு நிலை. நீங்கள் போகிற வழியில் சிறுத்தை இருக்குது, சிங்கம் இருக்குது, இந்த மாதிரி சர்ப்பங்கள் இருக்குது, திருடங்களும் இருக்காங்க. அதோட கொஞ்சம் வழியில் முள்ளுகளும் இருக்குது, பார்த்து போகணும். முள்ளுள்ள வழியில் போகும்போது செப்பல் போட்டு போகிறது பரிகாரங்கிற மாதிரி. பேச்சுவார்த்தையில் மிகவும் மென்மையாக போகிறது பெரிய பரிகாரத்திலே பெரிய பரிகாரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது, எந்த ஒரு விஷயத்துலையும் யோசித்து முடிவு எடுக்கிறது, கோபப்படாமல் இருக்கிறது. சில பேரோட பேசுகிறத விட பேசாமல் இருந்துட்டால் கூட நல்லது, ஒதுங்கி இருக்கிறது கூட நல்லதுதான். குவாரண்டைன் டைமில் ஒதுங்கி இருந்த மாதிரி இருந்துக்கலாம். இருந்தாலும் திசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகாரிய ஏற்பாடு நடக்கும். அந்த ஏற்பாடு நீங்கள் வந்து யோசித்து செயல்பட்டுக்கங்க, அவ்வளோதான். ஏன்னா குரு வக்ரமாகி வர்றதுனால சுபகாரிய ஏற்பாடு நடக்கும். குடும்பத்தில் வளைகாப்பு, ஒரு சீரு, காது குத்து இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்படணும், இன்றைக்கும் நாளைக்கும். அதன் பின் வரக்கூடிய 5 நாட்களும் உங்களுக்கு சந்திரன் போகிற போக்கு உங்களுக்கு நல்ல சிந்தனை உதிக்கும், நல்ல ஒரு சேர்க்கை ஏற்படும், நல்லா இருக்கும். நல்ல ஒரு சேர்க்கையும் நமசிவாய மந்திரமும் நமக்கு துணை புரியும். அந்த வகையில் ஓம் நமசிவாயன்னு சொல்லுங்கள், சிவபுராணம் படித்து சிவனை வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். சூரியன் ராசியிலே பலம், புதன் கூட இருக்குது, ஆனால் செவ்வாயும் கூட இருக்குது. நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளிங்க, ஆனால் திடீர்னு உங்களை கோபப்பட வைக்கும். அந்த கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. கோபம் நம்மளை உடல்நிலையில் பலவீனப்படுத்திடும். ஆக அறிவாற்றல் மிகுந்து இருக்கிறவங்களுக்கு கோபமும் இருக்கும், ஆனால் அதை சாந்தப்படுத்திக்கணும். அதோட குரு பார்வை அந்த செவ்வாய்க்கு இருக்குது. அதனால் அதனால் உங்களுக்கு கோபப்படுறதுனால எந்த இடையூறு பிரச்சனையும் எதுவும் வராது. அதிகார வர்க்கம் உள்ளவங்க அவசரம் இல்லாமல் ஒவ்வொரு காரியத்தில் செயல்படணும். பிறருக்கு தீங்கிழைக்காதவாறு ஒரு செயல் இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு நன்மை செய்யும்போது அந்த நன்மை பிறருக்கு தீங்காக முடிஞ்சிடக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு கஷ்டப்படுறாருன்னு இன்னொருத்தர் கிட்ட இருக்கிறத எடுத்து இவருக்கு கொடுக்கும்போது அப்புறம் அடுத்தது அவர் கஷ்டப்படுவார்ல, அந்த மாதிரி இல்லாமல் 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு முடிவுகளை நீங்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க எடுக்கணும். பிறர் வெறுப்பு வராத மாதிரி பார்த்துக்கணுங்கிற அடிப்படையான நிலையில் நீங்கள் ஒரு அரசியலையோ முக்கிய பதவிகளையோ இருந்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்படணும். அப்படி செயல்படாமல் இருக்கிறதுக்கு சூழல்கள் உருவாகும், ஆனால் நீங்கள் செயல்பட்டுக்கணும். அதோட உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்திரன் அஷ்டமத்துக்கு போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் மென்மையான போக்கு கடைப்பிடிக்கணும். 6ல் சனி இருக்கிறனால கோபம் அதிகமாக வரும். யாராவது தவறு செஞ்சால் கூட பாருங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் ஒழிய எதுக்கு இப்படி செஞ்ச அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஏதோ ஒரு சூழல்லாம் தெரியாமல் கூட சில பேர் செய்வாங்க. திட்டமிடாத தவறுகள் தவறல்ல, திட்டமிட்ட தவறுகள் தான் அது குற்றம். ஆக திட்டமிடாமல் யதார்த்தமாக ஒருத்தர் ஒன்று செஞ்சிட்டாருன்னா அவங்கள வந்து நம்ம அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்தால் ஒரு தவறு செய்திருக்காங்கன்னா அது ஆராய போகிறீங்கன்னா அந்த ஆராயும் போது இருபக்க எண்ணங்களையும் நீங்கள் ஒரு பக்கமாக ஆராய்ஞ்சிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு சாராருக்கு அது தவறாக போயிடும். 2 பக்கமும் விசாரித்து அதில் உண்மை பொருள் என்னன்னு தெரிஞ்சு பண்ணால் போராட்டங்கள், பிரச்சனைகள் வராது. நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தால் அப்படி செஞ்சுக்கணும். சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் இந்த வாரம் மென்மையான போக்கு கடைப்பிடிக்கணும், யோசித்து செயல்படணும். அது வந்து கண்டிப்பாக செவ்வாய், புதன், வியாழன் போக்குவரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு இந்த வாரம் அம்மன். அம்மனுடைய நீங்கள் காயத்ரி மந்திரம், அந்த மந்திரங்கள், பாடல்கள் எல்லாம், போற்றி மந்திரம் இதெல்லாம் படிக்கிறது நல்லது. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனம் செம்மையாக்க மந்திரம் அவசியம்.
அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதன் மறைஞ்சிருக்கு, ஆனால் விரைந்து வரார். வியாழக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வரார். அப்போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்தால் சரியாகும். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியோடு இருக்கார். சூரியனும் அஷ்டமத்தில் இருக்குது, புதனும் அஷ்டமத்தில் இருக்குது. வியாழக்கிழமைக்கு மேலே தற்கால சூழல் நீங்கும். ஏன்னா அவர் சேர்கிற இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கார். அவர் சேர்ந்த உடனே அந்த நீசம் நீங்கிரும். சூரியன் வந்த உடனே பூமிக்கு வெளிச்சம் வர்ற மாதிரி பூமியில் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி சுக்கிரன் அந்த இடத்துல வெறுமனே இருக்கார். புதன் கூட சேர்ந்த உடனே பவர் ஆயிடுவார். அடே இவர் எப்படி இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சேர்ந்த உடனே இவருக்கு பவர் வந்துடுதுன்னு சொல்கிற மாதிரி அந்த வகையான ஒரு நிலையை வியாழக்கிழமைக்கு மேலே நீங்கள் எதிர்பார்ப்பீங்கனாலும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சந்திரன் அஷ்டமத்துக்கு போகுது. அதனால் பேச்சுவார்த்தையில் போக்குவரத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நிலையை கொஞ்சம் கூடுதல் முயற்சியால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குங்கிறத சொல்ல முடியும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நீசமாக தான் இருக்குது. வியாழக்கிழமைக்கு மேலே நீசவங்கம் அடைஞ்சிருவார். அப்புறம் அதுக்கப்புறம் ஜென்மத்தை நோக்கி வருவார். உங்களுக்கு அது வரைக்கும் சொல்கிற நிலையில் இப்போது வியாழக்கிழமை வரைக்கும் அவ்வளோ சாதகமாக இல்லை. நான் புதன் நல்ல இடத்துல இருக்குது. புதன் இப்போ சந்திரனை பார்க்குது. புதன் சந்திரனை பார்க்குறது 2 நாளைக்கு தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய தெய்வ அனுகூலம். ஞாயிறு திங்கள் 5ஆம் இடத்துல இருக்குது சந்திரன். புதனை பார்க்கறதுனால, புதன் அவரை பார்க்கறதுனால சப்தம பார்வையா அது உங்களுக்கு ஆண்டவனுடைய அனுகூலத்தால் சில நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள், வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. ஏதாவது புதுசாக பாலக்கால் போடுறது, இல்லை வெளியூர் பிரயாணம், இல்லை ஒரு போர் போடுறது, அல்லது வேறு ஏதாவது நீங்கள் முக்கிய நிகழ்வுகளை ஏற்படுத்துறது, இல்லை பிரச்சனைகள் இருந்தால் அதுலேருந்து விடுபடுறதுக்கான நபர்களை போய் பார்க்கறது, அந்த வேலை முடிகிறதுன்னு கடவுளோட அனுகூலத்தால் உங்களுக்கு ஞாயிறு திங்கள் சிறப்புகள் அதிகம். மற்றபடி சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. ஆக இந்த வாரம் ஒரு பெருமைப்படத்தக்க, உங்களை பிறர் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில், சுபகாரிய முடிவாகக்கூடிய வாய்ப்புகள், விருந்து நிகழ்ச்சிகள், ஏன்னா உறவுகள் போகிறது, இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்க்கக்கூடிய ஒரு விரும்பத்தகுந்த இடமாற்றத்துக்குரிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய நிலைகளை காட்டக்கூடிய வாரமாக எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக எடுத்துட்டோம் அப்படின்னா குலதெய்வம். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுசம் 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கும். மொத்தம் 9 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி 10 திக்பலம் பெற்று சூரியனும் அங்கே தான் இருக்குது. சூரியன் 10, செவ்வாய் 10 இருக்கிறது திக்பலம், வலிமை. இப்போ அரசாங்கத்தால் ஏதாவது நன்மைகள் நடக்கணும்னா நடக்கும். கமிஷன், கான்ட்ராக்ட், அரசாங்க வேலை சம்மந்தமாக ஏதாவது விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் வரும். அப்போல்லாம் நமக்கு தபால் இப்போல்லாம் மெயில் வந்துடுது. அது விடுமுறை நாளாக இருந்தாலும் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக உங்களுக்கு சாதகமான சூழலில் சந்திரனும் வேறு அதை பார்க்குது. 9 குடையவன் 10 குடையவனை பார்க்குது. உங்களுக்கு அது ஒரு சிறப்பு. சந்திரன் சூரியனை பார்க்குறது பௌர்ணமி யோகம். பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, முதல் நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேர்கோட்டில் பார்த்தாலே பௌர்ணமி யோகம். அது ஒரு சிறந்த யோகம் பௌர்ணமி யோகங்கிறது. அந்த யோகம் இருந்ததுன்னா ஒரு சிறப்புகள் கிடைக்கும். அரசாட்சி அது பிறக்கும்போது அப்படி இருந்தால், இப்போ இருக்கும்போது அரசு ஆட்சி புரிகிறவங்களால் நன்மைகள் ஏற்படும். அப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்கள் மந்திரி ஆகணும்னு அவசியம் இல்லைங்கிறது இல்லை. ஆக முடியாட்டி கூட அந்த மந்திரியாக இருக்கக்கூடியவங்களால சில நன்மைகள் சில நேரத்தில் கோச்சாரப்படிக்கிற நிலை இருக்கும்போது நடந்துடும். ஒரு உயர் பதவி நம்மளால் பெற முடியாட்டி கூட அந்த உயர் பதவியில் இருக்கிறவங்களால நன்மைகள் நடந்துடும். அப்படி தான் உங்களுக்கு நாளை மறுநாளும் சில முக்கிய நிகழ்வுகள் ஏற்படும், புதிய முயற்சிகள், ஆக நல்ல சிறப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. வரன் அமைகிறது, அதை பற்றிய ஒரு விஷயங்கள். திசாபுத்தி நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் குருபலம் இல்லை. அது 2022 4ஆவது மாதத்துக்கு மேலே தான் குருபலம் வரும். திசாபுத்தியும் பார்க்கணும். சனி திசை ராகு புத்தி, ராகு திசை சனி புத்தி, 8ல் இருக்கிற சனி ராகு புத்திகள், கேது புத்திகள், இதெல்லாம் நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது.
ராகுல புதன் புத்தியில் செய்யலாம், ஆனால் ராகுல சனி புத்தி ஆகாதுங்கிற மாதிரி இருக்குது. சனியில் ராகு புத்தி ஆகாது, ராகுல கேது புத்தி, சனியில் கேது புத்தி, கேதுல சனி புத்தி, இப்படிங்கெல்லாம் ஒரு சில கணக்குகள் இருக்குது. சில பேருக்கு கேது திசையில் நிறைய நல்லது நடக்கும், அதில் சில புத்திகளை பொறுத்து பலன்கள் மாறும். ஒரே மொத்தமாகவே ஆகாதுன்னு சொல்ல முடியாது, மொத்தமாக ஆகும்னு சொல்ல முடியாது. ஆக இந்த வாரம் உங்களுக்கு வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு எது வராது. சந்திரன் போகிற போக்கு அற்புதம். அதுவும் நாளை மறுநாளும் புதிய விஷயங்கள், புதிய நபர்களை சந்திக்கிறது, உறவுகள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, நீங்கள் போயிட்டு வர்றது, அப்படி ஒரு மகிழ்ச்சி தரத்தக்க விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாட்கள். அதை தொடர்ந்தும் இந்த வாரம் நல்லாயிருக்கும். ஆக சிறப்புக்குரிய வாரமாக எடுத்துக்கலாம். இந்த குரு நல்ல இடத்துல இல்லாதனால தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாத்தா பரப்பிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லி வழிபடலாம். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். தனுசு ராசிக்கு குருதா அதிபதி. அப்போ ராசி அதிபதி இப்போ வக்ரமாகி வந்துட்டுருக்கு. செப்டம்பர் 15 நவம்பர் 20 வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2023 தான் சாதகமான சூழல் போகும். 2, 5, 7, 9, 11 வரும்போது தான் குருபலம். குருபலம்னா வாழ்க்கையில் ஒரே தடவை தான் வரும். அது கல்யாணத்துக்கு தான் குருபலம்னாலாம் எடுத்துக்கூடாது. கல்யாணம் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களுக்காகவும் குரு நல்ல இடத்துல இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். உடல் ஆரோக்கியம், மற்ற ஒரு பொன்பொருள் சேர்க்கை, ஒரு வேலை வாய்ப்பு, எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு வந்து குரு நல்ல இடத்துல இருந்தால் தான் ஒன்று பண்ண முடியுங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் இருந்தாலும் திருமணத்துக்கு ஏன் குரு நல்ல இடத்துல இருக்கணும்னா உடல் ஆரோக்கியம் இருந்தால் தானே அந்த ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிறது, பண வசதி ஏற்படுறது, அப்போ சொந்த பந்தங்கள் வந்துட்டு போகிறது, அந்த இறை அனுகூலம் கிடைக்கிறது, அதுக்காகத்தான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அது குரு பயிற்சி பலன்கள் நம்ம போட்டிருக்கிறோம், வக்ர பயிற்சி பலன்கள். அது நீங்கள் தனி கண்டென்ட் அது வேணால் போய் பார்க்கலாம். ஆனாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சந்திரன் போகிற போக்கும் பரவாயில்லைங்க. இந்த வாரம் மிகச்சிறப்பு இல்லாட்டியும் ஓரளவுக்கு சாதகமான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. கடந்த வாரங்கள் இருந்ததை விட இந்த வாரம் கொஞ்சம் மன நிம்மதி, புதிய நபர்கள் அறிமுகம், புதிய சொந்தங்கள் சேருதல், வெளியூர் பிரயாணம், விருந்து நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த வாரம் நீங்கள் அடைவீங்க. அரசு அதிகாரிகள், அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய இதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்ற போக்கு தென்படும்னு சொல்லக்கூடிய வாரமாக இருக்கும். பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்கள். நவதானியம் போட்டு 9 சுற்று வளம் வந்து வளமாக மட்டும்தான் வரணும், இடமா சுற்றக்கூடாது. அது ராகு தான். அது நெகட்டிவாக இருக்கும். நம்ம வந்து பாசிட்டிவாகவே தான் சுற்றணும், வக்ரமாக சுற்றக்கூடாது. அது ரிவர்ஸாக போகிற மாதிரி. ஆக 9 சுற்று வளம் வந்து நவதானியங்கள் போட்டு நவகிரகத்தை வழிபட்டீங்கன்னா மேலும் சிறப்படைவீங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனி ஜென்மத்திலே வக்ரமாக இருக்குது, குரு வக்ரமாய் வருது. கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் இருக்குது. ஆனால் திசாபுத்தி நல்லா இருக்கவங்கள ஒன்றும் பண்ணாது. அதாவது இப்போது கொரோனாவில் குவாரண்டைன் டைமில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த கோச்சாரம் சரியில்லை, 7.5 சனி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் திசாபுத்தி நல்லா இருக்குன்னா நீங்கள் பணம் இதுக்கு முன்னே வந்து அந்த கோச்சாரமெல்லாம் நல்லா இருந்தபோது, திசாபுத்தி நல்லா இருந்தபோது நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்க, பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணிக்குவீங்க, வேலைக்கு போகல, வருமான வழின்னு கவலைப்பட மாட்டீங்க. அந்த மாதிரி திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி இருந்தாலும் சரி, அஷ்டம சனி இருந்தாலும் சரி, அந்த பாதிப்பே தெரியாதவங்களுக்கு எப்பவும் போல் போயிட்டுருப்பாங்க. ஆனால் வருமானம் வராது, சேமித்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சேமிப்பு எதுக்கு? நம்ம வச்சுட்டு அப்படியே போயிடுறதுக்கு இல்லை, செலவு பண்ணுறதுக்கு தான். நம்ம குழந்தைகளுக்காக கொஞ்சம் சேமிப்பு, நமக்காகவும் தான் அது. ஆக சேமித்ததை செலவழிக்கக்கூடிய நிலைகளை காட்டும் அப்படின்னு. அப்போ சேமிப்பே இல்லை சார், என்ன பண்ணுறதுன்னா கடன் வாங்குவீங்க. சார் கடன் தலைக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் எதுக்காக தலைக்கு மேலே வாங்குறீங்க? சக்திக்கு மீறி ஏன் வாங்குறீங்க? உங்களால் ஒரு 30 லட்சத்தில் தான் வீடு கட்ட முடியும்னா நீங்கள் இப்போ 2 கோடியில் கட்டுறீங்க சார். அதுதான் ஆசை அப்படின்னா ஆசை வேறீங்க, நிஜம் வேறு. ஆசைப்படுறது எல்லாமே எல்லா டைமும் நடக்காது. ஆசைகள் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கு இருக்கும். ஆனால் அது நம்ம வசதியை பொறுத்து, வரவை பொறுத்து போய்க்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வீடு கட்டுறதுக்கெல்லாம் அதிகமாக வாங்கக்கூடாது. ஏன்னா தொழிலுக்காக கொஞ்சம் வாங்கலாம். அது முதல் வீடு கட்டுறதுக்கு வேறு வழியே இல்லைன்னா கொஞ்சம் வாங்கலாம். சம்பளத்துக்கு போகிறீங்கன்னா சம்பளத்தை வாங்கி கட்டிக்கலாம். நிரந்தர வேலை இல்லாதவங்களுக்கு எதை வச்சு கட்டுவீங்க? ஆக அளவாக போய்க்கணும். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டுக்கணும். அது அந்த கடன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இல்லைங்க நம்ம ஃபுல்லாக போட்டுருவாங்க, அப்புறம் உடனே காரும் எடுத்துருவோங்க, எல்லாம் பண்ணிடுவோங்க அப்படின்னு எல்லாமே கடன் கிடைக்குதுன்னு எல்லாமே வாங்கி போட்டோம்னா அந்த கடனை கட்டுவோமான்னு முதல்ல நினைக்கணும்.
அதனால் இருக்கிற அளவு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் இது மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு இது பொருந்தாது. நான் சொல்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு கீழ்நிலையில் இருக்கிறவங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த ஜோதிடத்தில் புரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான வசதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோச்சாரம் பாதிக்காதுங்க. ஆக அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது, சொத்து நிறைய இருந்துன்னு ஒன்று விற்றாது ஒன்று பண்ணிடுவாங்க. எதுவுமே இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க. ஆக எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூட கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வரவுக்கேற்ப கால சூழலுக்கேற்ப வாழ பழகிட்டிங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். பணக்காரங்க மட்டும் மகிழ்ச்சின்ட்டு இல்லை, பணம்ங்கிறது எக்கச்சக்கமாக அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்குங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த வாரம் கொஞ்சம் எதையும் யோசித்து செயல்படுங்க. கொஞ்சம் வரவை விட செலவு இருக்க தான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு வியாழக்கிழமை சுக்கிரனோட போய் புதன் சேர்றார். அப்போ தெய்வ அனுகூலத்தால் தடைகள் நீங்கி பிரச்சனைகள் நீங்கி வியாழக்கிழமைக்கு மேலே நன்மை அடைவீங்கன்னு ஒரு வார்த்தை என்னால் சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு யாரை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்மன் சொல்லணும். முக்கியமாக இந்த வன அம்மன், வனபத்திரகாளி அம்மன், நம்ம ஃபஸ்ட்டில் கூட சொல்லியிருக்கேன், மேட்டுப்பாளைய வனபத்திரகாளி ஒரு முறை போய் கும்பிட்டு வாங்க, நன்மை நடக்கும். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும் சதயம் 4 பாதங்களும் புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு விரைய சனி. விரைய சனின்னா என்ன பண்ணும்? செலவுகளை பண்ணும், கூடுதல் செலவுகளை பண்ணும். அதான் 30 வயசுக்கு மேலே இருந்தால் வீடு கட்டுறது, வாகனம் எடுக்கிறது, தொழிலுக்காக கட்டடம் கட்டுறது, இப்படி இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. திசாபுத்தி நல்லா இருந்தால் நமக்கு சுப செலவு பண்ணும், திசாபுத்தி நல்லா இல்லைன்னா கொஞ்சம் வீண் செலவு பண்ணும், அவ்வளோதான். ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து ஜமாளிக்கிறதுக்கான ஒரு அறிவு இருந்துச்சுன்னா செயல்பட்டுடலாம். அந்த சூழலுக்கு ஏற்ப இப்போ ஏத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? லோடை கம்மி பண்ணணும், வேகத்தை கம்மி பண்ணணும், வேலை முடிஞ்சது. இல்லை சார் நான் 20 டன்னே தான் போடுவேன், 10 டன் வண்டிக்கு ஏற்கனவே 20 டன் போடுவேன் நாம, ஆனால் நான் இன்னும் 5 டன் போட்டுக்குங்க, கம்மியாக போட்டுக்குங்க. சார் 200 போகிற மாதிரி இருக்குது, 200 தான் போகலான் இருக்கேன். அப்படி போகக்கூடாதுங்க, 100 போகலாம் நார்மலான ரோட்டில், இப்போ 50 போங்க, அவ்வளோதான். அடுத்து நல்ல ரோடு வரும்போது வேகமாக போய்க்கலாம். நல்ல ரோடு வராமையே போயிடும். ஒரே மாதிரி எப்போ ரோடு இருந்துடாது. இப்போ குரு நல்ல இடத்துல இல்லை. 2022 4வது மாதத்துக்கு மேலே குரு சிறப்பான இடத்துக்கு வரும். அப்போ குடும்பத்தில் நல்ல நிகழ்வு நடக்கும். வீடு கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா சார் கட்டியே முடிக்க முடியலன்னு எதுக்கு கவலைப்படுறீங்க? அது எனக்கு கெட்டால் போயிடுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவோம். வெயிட் பண்ணி பண்ண வரைக்கும் நல்லதுங்க. எப்பவுமே பேஸ்மெண்டத்தில் கொஞ்சம் நாள் விடணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த லிண்டன் ரூப் போட்டு கொஞ்சம் நாள் விடணும். அப்புறம் காங்கிரீட் போட்டு கொஞ்சம் நாள் விடணும். அப்புறம் தான் ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா அதுதான் நல்லதுங்க. எல்லாம் அவசர கதையில் பண்ணும்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் வந்து அரசு பில்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொறிஞ்சு உழுகுதுன்னு சொல்கிற மாதிரி, அதெல்லாம் அவசரமாக பண்ணுறது. முதலே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளோ நாளுக்குள்ள நீங்கள் பண்ணிடுங்கன்னு கான்ட்ராக்டர் கூட சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார்? ஆனால் பொறுத்து இருக்கணும். ஆக பொறுமையாக செயல்படணும். அது 22 நாள் காங்கிரீட் தண்ணி நின்னா தான் அது நல்ல க்யூரிங் ஆகும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தால் தான் அந்த மரம் காய்க்கும். அந்த காய் வந்து குறிப்பிட்ட நாளானத்தான் கனியும். அவசரமாக கனி வைக்கிறோம் பொறிச்சு, நம்ம ஏதோ மருந்து வச்சு கல் வச்சு, இதெல்லாம் வந்து நல்லதில்லை. இப்போ கோழியை அவசரமாக பெருசாக்குறாங்க அந்த மாதிரி. அதனால தான் இத்தனை நோய், இத்தனை ஹாஸ்பிட்டல், இவ்வளோ பிரச்சனை. அதனால் எதுவுமே ஒரு 200 போகிற வேகத்தில் போனால் விபத்து ஏற்பட்டால், ஏதாவது ஆப்போசிட்டில் வந்துட்டால் நம்ம பிரேக் போட்டால் வண்டி நிற்குமா? எல்லாமே ஸ்லோவாக போகிற அளவுக்கு நல்லதுங்க. அவசரமாக போனவங்களாம் அவசரமாக போயிட்டாங்க. மெதுவாக போகிறவங்க மெதுவாக தான் போவாங்க. இப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். மற்றபடி எதுவும் தவறில்லை. இந்த வாரம் நல்லாயிருக்கும். யோசித்து செயல்படுங்க. ஆனால் செயல்படுங்க, சும்மா இல்லை இருக்க சொல்லலை. வழிபாடு விநாயகர். அடுத்தது மீனராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் குரு பகவான். இந்த வாரம் சந்திரன் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் விரயத்திலிருந்து விரைய செலவுகளை பண்ணுவார். அது சுப செலவு தான், பயப்பட வேண்டாங்க. 3, 6, 11 சனி இருக்கும்போது நல்லது. இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு வந்து கேட்பாங்க. 10 வருஷம் முன்னே கேட்டவங்களுக்கு கூட மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 11 சனி வரும்போது குழந்தை கிடச்சிருச்சு. அந்த மாதிரி 6ல் சனி வரும்போது குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் கிடைக்கும். 3ல் சனி வரும்போது குழந்தைகள் இல்லாமல் கிடைக்கும். ஒருத்தருக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சில பேருக்கு கிடைச்சிரும். சில பேருக்கு திசாபுத்திப்படி கிடைக்கலைன்னா கோச்சாரப்படி கிடைச்சிரும். உங்கள் வண்டி என்ஜின் இல்லாமல் நீங்கள் தள்ளிட்டு போகிறீங்கன்னா இறக்கத்தில் வேகமாக போயிடுன்னு சொல்கிற மாதிரி, இறக்கத்தில் நீங்கள் ஏறி உட்காந்துக்கலாம், என்ஜின் இல்லாட்டி வண்டி போயிடணும். திசாபுத்தி பலம் இல்லாதவங்களுக்கு கோச்சாரம் நன்மை செய்யும். அந்த வகையில் பொறுமையாக இருக்கணும், எதுலேயும் அவசரப்படக்கூடாது. கல்யாணமாகி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகிட்டாலே குழந்தையோ நீ கிடைக்காது, என்னமோ நம்ம போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயில் இல்லை. நீங்கள் எத்தனை மருத்துவமனை போனாலும், எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும், எத்தனை கோயிலுக்கு போனாலும் அந்த காலகட்டம் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதாவது வெடியும் போது தான் வெடியும்.
அதை தெரிஞ்சுக்கணும். அதான் 3, 6, 11. இப்போ 11 சனி. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னே கல்யாணமாகி இப்போ குழந்தை கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குங்க. அப்படி வீடு கட்டவே முடியலன்னா கட்ட முடியுங்க. கடன் அடையவே முடியல, இப்போ அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு ப்ரொமோஷனே இல்லாமல் தான் கிடைக்குங்க. ஒரு பூமி கலரே பண்ண முடியலன்னா கலர் பண்ணிக்கலாங்க. நோய் தீரலைன்னா அது கூட தீருங்க. தீராத நோய் எதுவும் கிடையாது. கேன்சர் நோய் கூட நான் தீர்ந்து போய் வந்தவங்களை நான் பார்த்துருக்கேன். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்குது. எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஒரு பலவீனம் ஏற்பட்டால் மறுபடியும் பலம் ஏற்படும். பலத்துக்கு அப்புறம் பலவீனமும் ஏற்படும். இரவு பகல் மாதிரி வாழ்க்கை இருக்கும். இதை புரிஞ்ச வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றுமே நிலைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நேர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுபோக உங்களுடைய திசாபுத்தி எல்லாம் தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணுன்னா 9842236995 என்னோடய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கூகுள் பே நம்பர் இதுதான். அதில் அமௌண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயே பேசிக்கலாம். எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் பேசிக்கலாம். உங்களுடைய திசாபுத்திகளை எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த வாரம் இந்த ராசி பலன்களை பார்த்து பலன் பெறுங்க. இதுவரை உங்களிடம் பேசி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.